ஓம் ஏதாக்னேதாகியா சக்தி ராமகிருஷ்ணே ஸ்திதாகியா சர்வவித்யா ஸ்வரூபாம் தாம் சாரதாம் பிரணமாம்யகம். தீயில் வெம்மை உறைவது போல் ஸ்ரீராமகிருஷ்ணரில் உறைபவளும் அனைத்தறிவு வலியுடனும் ஆகிய அன்னை சாரதியை வணங்குகிறேன். தாய்மானவர் அருளிய பராபர கண்ணியில் சென்ற வாரம் கடல் அமுதே தேனே என் கண்ணே கவலைப்பட முடியாது, என்னை முகம் பார் நீ பராபரமே. அடுத்தது உள்ளம் அறிவாய் உழைப்பு அறிவாய், நான் ஏழை தள்ளிவிடின் மெத்த தவிப்பேன் பராபரமே என்ற 2 கன்னிகளை பார்த்தோம். அடுத்ததன் தொடர்ச்சியாக, அதாவது உள்ளத்தினுடைய தவிப்பை, இறைவா உன்னை அடைவதற்கு துடிக்கின்றேன், என் மீது கருணை கொள், இரக்கம் கொள் என்ற பொருள்பட அவர் அருள் இருக்கின்ற கன்னிகளை இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக 34வது கன்னி இப்போது பார்க்கிறோம். கன்றினுக்கு செய்தா கனிந்திரங்கள் போல எனக்கு என்று இறங்கு வாய் கருணை எந்தாய் பராபரமே. கன்றினுக்கு செய்தா கனிந்திரங்கள் போல எனக்கு என்று இறங்குவாய் கருணை எந்தாய் பராபரமே. இந்த கன்றுக்குட்டியை ஈன்ற பிறகு தாய் பசு அந்த கன்றை தான் நினைத்து கொண்டிருக்கும். அது எங்கேயாவது போயிட்டு இருந்தாக்கா அது எங்கே இருக்குன்னு சொல்லி அதனுடைய மனம் முழுக்க அந்த கன்று குட்டிக்கிட்டே தான் இருக்கும். எங்கேயாவது சுற்றிட்டு களைப்போடு வந்தாக்கா அதை பார்த்த உடனே அதனுடைய மனசு துடிச்சு போகும். ஸோ அந்த மாதிரி நான் உலகில் போய் மேய்ஞ்சிட்டு வரேன், ஒரு இடத்துல இல்லை. கன்று எப்படி அது இஷ்டத்துக்கும் சுற்றுதோ, அதாவது ஒரு பொருள் இல்லாமல், ஒரு குறிக்கோள் இல்லாமல் எப்படி அது ஓடிக்கிட்டு இருக்குதோ அதே மாதிரி நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ அந்த ஓட்டமெல்லாம் முடிஞ்ச பிறகு நான் களைச்சி போய் உங்ககிட்ட வந்திருக்கிறேன். அந்த தாய் பசு கன்றுக்கிட்ட இறங்குற மாதிரி என்கிட்ட நீ இறங்கக்கூடாதா என்ற பொருள்பட இந்த கன்னியை தாயுமானவர் அருளியிருக்கிறார். இதனுடைய விரிவான பொருளை இப்போ நாம் பார்க்கலாம். இங்கே இந்த கன்று என்பது பக்தனை குறிக்கிறது, அதாவது ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா எப்போ இறைவன்கிட்ட அன்பு கொள்ளும் அப்படின்னாக்கா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகியல் இன்பங்களில் நாட்டம் கொண்டு அந்த இன்பங்களுக்கு பதிலாக நல்லா அடி வாங்கி மேலும் மேலும் அடி வாங்கி, இது நமக்கு வேண்டாம், இதன் மூலமாக நமக்கு துன்பம்தான் வருகிறது, அது அடுத்ததும் இல்லாமல் நிலையற்றது. துன்பங்கள்னு வரும்போது ஒன்று நாம் நிரந்தரம் என்று நினைச்சிட்டு இருக்கிற மனிதர்கள் அல்லது பொருட்கள் இழப்பு, நிரந்தரமற்றது. அடுத்தது உடலுக்கான இன்பம். இந்த இன்பத்தை அடைவதற்காக நாம் பாடாய் உழைத்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் எந்த உடம்பு நமக்கு இன்பத்தை கொடுக்கிற மாதிரி இருக்குதோ அதே உடம்பு நமக்கு பலவிதமான துன்பத்தை கொடுக்கிறது. இந்த மாதம் விஜயத்தில் ஒரு கதை நாம் போட்டிருக்கிறோம். அதாவது வருகின்ற ஜூன் மாதத்தில் ஒருத்தனுக்கு மரணமே இல்லாமல் வாழணும்னு ஆசை. ஸோ அப்படி இருக்கும்போது அவன் ஒரு முனிவர்கிட்ட போனாக்கா கட்டாயமாக அவனுக்கு மரணம் இல்லா பெருநிலைக்கு வழி காட்டுவார்னு சொல்லி நினச்சிட்டு அவன் போய் கேட்குறான். அவர் சொன்னார், வேண்டாத வேலை போட்டுக்கிட்டு இதுவும் அரசன் போய் கேட்குறான். அரசனுக்கு இந்த ஆசை, இந்த வேலை வேணாம், உன் வேலையை போய் பாருன்னு சொல்லுவார். ஆனால் அவன் கேட்கல. சரி, நீ இங்கிருந்து ஒரு மலையை, அதாவது 3 மலைகள் இருக்குது, இந்த 3 மலைகளை கடந்து நீ போனனாக்கா அங்கே ஒரு ஏரி இருக்கும். அந்த ஏரியினுடைய கலரே வித்தியாசமாக இருக்கும். அதில் ஜஸ்ட் ஒரு கை அளவு நீரை நீ பருகினா போதும்,
உனக்கு சாவே வராது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாப்படி. இவனுக்கும் ஒரே ஆசை, நேராக அங்கே போகிறான். போயிட்டு 3 மலையை கடந்து அங்கே அந்த தண்ணி அந்த ஏரியை பார்க்குறான். அங்கே ஆள் அரவாரமே கிடையாது, யாருமே இல்லை. ஏன்னா போகிறதுக்கு கஷ்டமான இடம். அடுத்ததாக அது பெருசாக எல்லாருக்கும் தெரியாது, இருக்கிற இடமும் தெரியாது. ஸோ அந்த தண்ணியை எடுத்து குடிக்கலான்னு போகும்போது யாரும் ஈன குரலில் அழற மாதிரி கேட்குது. யார் அழறான்னு சொல்லிட்டு இங்கே எதுக்கு அழறாங்க அப்படின்னு போகும்போது பார்த்தாக்கா வயசானவர். அவர் பார்த்தாக்கா எவ்வளோ வயசாகிருக்குன்னே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு உடம்பு பலவீனமாக இருக்குது. உடம்பு வியாதி வேறு, வலி வேறு, துக்கம் தாழாமல் புலம்பிகிட்டே இருக்கிறார். இவர்கிட்ட போய் கேட்குறாரு, என்னப்பா எதனால் இந்த மாதிரி ஆச்சு? ஒன்றும் இல்லை, நான் இந்த தண்ணியை குடிச்சிட்டேன், எனக்கு சாவு கிடையாது, ஆனால் இந்த உடம்பு மூப்பு அடைஞ்சிருச்சு, எல்லா விதமான நோயும் இருக்குது, நான் இந்த உடம்பு விட்டு போகணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல, எனக்கு சாவு வராதான்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு தான் இவனுக்கு ஏதோ புத்தியில் உரைச்சிது. ஆஹா, நம்ம தெரியாமல் மாட்டிகிட்டு இருப்போம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் போவான். மறுபடியும் முனிவர்கிட்ட போய் முனிவரே, இந்த மாதிரி அது வெறுமனே தண்ணி குடித்தாக்கா மூப்பெல்லாம் வந்துடுது, ஆனால் சாவு கிடையாது, நோயினால் வருத்தப்படுவாங்க, இந்த நிலையிலேருந்து விடுபட்டு நோயே இல்லாமல் எப்போ இளமையாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு வரத்தை கொடுங்கோ. அவர் சொல்வார், சரி நீ இங்கேருந்து 6 மலைகளை தாண்டி போ, அங்கே ஒரு வித்தியாசமான மரம் இருக்கும், அந்த மரத்தில் இருக்கிற கனியை நீ சாப்பிட்டனாக்கா இளமையோடு இருக்கலாம், அதே நேரத்தில் சாவே இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புவார். அதே மாதிரி அவனும் போகிறான். அங்கே பழத்தை பார்க்குறான், பறித்து சாப்பிட்லான்னு பார்த்தாக்கா அங்கே 4 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. 4 பேரும் பார்த்தீங்கன்னா நல்லா யங் ஃபெலோஸ், 20 to 25 வயசு தான் இருக்கணும். ஒருத்தர் எதுக்கு நீங்கள் சண்டை போட்டுனுக்குனாக்கா, இதோ இங்கே நிற்கிறாரு, இவன் என்னுடைய அப்பா, இந்த ஆள் எனக்கு சொத்தை கொடுக்க மாட்டேங்கிறார், காசே கொடுக்காம என்னை ஏமாத்துறார். உடனே அந்த ஆளுகிட்ட கேட்கும்போது, நீ எதுக்கு இந்த மாதிரி கொடுக்காம, பக்கத்தில் இருந்தவனை காட்டி, இவர் என்னுடைய அப்பா, இவருக்கு வயசு அதான் இவன் சொல்கிறான், எனக்கு வயசு 100 முதல்ல இருக்கிறவன், 2வது ஆள் எனக்கு வயசு 200, அவன் இன்னொரு ஆளை காட்டுறான், இந்த ஆளுக்கு 300 வயசு, இவன் எனக்கு சொத்தில் பங்கே கொடுக்கல, சொத்தில் பங்கு இல்லாமல் நான் எப்படி வாடுறது, அதனால கொடுக்கல. 4வது ஆளை கேட்டாக்க 400 வயசு. ஸோ நான் சொத்து கொடுத்துட்டாங்க, நான் எப்படி நான் வாடுறது, ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் எங்களை துரத்தி அனுப்பிச்சிட்டாங்க, இப்போ நாங்கள் இங்கே இருக்கிறோம். ஸோ இதனால் என்ன ஆகுதுனாக்கா, ஆயுள் இருக்குது, இளமையும் இருக்குது, ஆனால் நிம்மதி கிடையாது. அந்த பொருளை சேர்ப்பதற்கான வலிமையோ தெம்போ எதுவும் இல்லாமல் ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்கிற நிம்மதியை நாம் குறைச்சிடுவோம். ஸோ எதுக்கு இதை சொல்ல வரேன்னாக்கா, இந்த உலகில் நாம் எதையெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு ஓடுறோமோ அதுதான் அதாவது முடிவற்ற துன்பத்தை கொடுக்கும். அந்த மாதிரி ஓடி ஓடி நான் உங்ககிட்ட களைப்போடு வந்திருக்கிறேன், என் மீது கருணை கொள்ளக்கூடாதா? இந்த ஜீவாத்மா இந்த உடம்போடு ஐக்கியப்படுத்திக்கிட்டு, இந்த உடம்பே நானும் நினச்சிக்கிட்டு, 5 புலன்கள் மூலமாக பலவிதமான இறைகளை சாப்பிட்டுக்கிட்டு, அதன் மூலமாக துன்பத்தை அடைஞ்சிக்கிட்டு, மானம் அவமானம் இன்பம் துன்பம் வெப்பம் குளிர்னு சொல்லி இருமைகளால் தாக்கப்பட்டு துன்ப கடலில் மூழ்கியிருக்கேன். இது ஒரு பிறவியில் இருந்தால் பரவாயில்ல, எல்லா பிறவியும் அந்த எவ்வளோ பிறவி எடுத்துன்னு எனக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது இப்போ தான் எனக்கு கொஞ்சம் புத்தி வந்திருக்கு, உன்னை நாட வேண்டும், உன்னிடத்தில் சேர வேண்டும், அதனால் தாய் பசு கன்றுக்கு இறங்குற மாதிரி நீ என் மீது மனம் உருகி அந்த பால் அதுக்கு கொடுக்குற மாதிரி எனக்கு ஞானப்பாலை கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஸோ இறங்குன்னு வரும்போது இரக்கம். ஸோ இரக்கம் யார் காட்டுவாங்கனாக்கா, ஒருவர் தவறு செய்துட்டு இருக்கார், ஒரு எஜமானன் கீழே தொழிலாளி ஏதோ தவறு செய்து விட்டார், துரோகம் பண்ணிட்டார். ஆனாலும் அவங்க குடும்பத்தில் இருக்கிற நிலையை பார்த்து, நீ பண்ண துரோகத்தை மன்னிச்சிட்டேன், அதாவது தவறு செய்தவனை, தனக்கு துன்பம் இழைத்தவனை அவனுடைய நிலையை கண்டு இறங்கி அவனுக்கு தண்டனை கொடுத்தாக்கா அவனை சார்ந்தவர்கள் எல்லோரும் துன்பப்படுவார்கள். இவனும் தப்பு உணர்ந்துட்டான். ஸோ அந்த நிலையில் இரக்கம் கொள்வது தான் இறங்குதல். நானும் தவறு செய்துட்டேன், உன்னை மறந்து
இந்த உடம்பே நான் நினச்சது பெரிய ஒரு தவறு. மகா பாவத்தில் பெரிய பாவம் எதுனாக்கா, இந்த உடம்புக்குள்ளே இருப்பது நீ தான், இந்த உலகத்துக்குள்ளே இருப்பது நீ தான். இந்த உலகத்தில் இருக்கின்ற உன்னையே கண்டு, எனக்குள்ளே இருக்கின்ற உன்னையே கண்டு நான் செய்கின்ற செயலெல்லாம் உனக்காக ஆகுதியாக தர வேண்டும், உனக்கு அர்ப்பணமாக நான் வாழ வேண்டும். ஆனால் நான் அப்படி வாழலை. நான் இந்த உலகம் எனக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறேன். அதில் வர இன்பங்கள் எல்லாம் எனக்குன்னு நினச்சி மாபெரும் தவற்றை செய்து விட்டேன். நான் எனது என்ற அகங்கார மமகாரங்களால் மேலும் மேலும் தவறுகள் பாவங்கள் செய்து எனக்கு நானே துன்பத்தை விளைவித்து கொண்டேன். எந்த அளவுக்கு நான் இன்பங்கள் தேடுகிறேனோ அந்த அளவுக்கு எனக்கு பந்தங்கள் அதிகமாகிவிட்டன. அந்தளவுக்கு உடல் பற்று வினை பயனால் மேலும் மேலும் உடல் பற்று அதிகமாகுமே தவிர குறையவே குறையாது. பாவங்கள் மூலமாக புத்தி மழுங்கிதான் போகுமே தவிர அதனால் மனம் திருந்தாது. ஸோ இப்போ எவ்வளோ துன்பப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் நாம் தவறுகள் செய்வதற்கு காரணமே இந்த இயல்பு தான், இறைவனை மறந்ததன் வருகின்ற பாவம். ஸோ இறைவன் தான் எஜமானன், நான் அவருடைய தொண்டன். இறைவன் தாய் தந்தை, நான் அவருடைய குழந்தை. நான் செய்கின்ற செயல் எல்லாமே அவனுக்குரியது. இன்னும் சொல்லப்போனால் நான் செய்கிறேன், நான் எதுவுமே செய்யவில்லை, அவனுடைய சக்தினால் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். ஸோ அப்படி இந்த விளக்கெல்லாம் ஒளிருது. இதுக்கு பின்னாடி மின்சாரம் இருக்குது. மின்சாரம் இருந்தால் தான் அந்த விளக்கு ஒளிருவது போன்று நீ எனக்குள்ளே இருக்கிறதுனால்தான் எனக்கு நான் எனது என்ற உணர்வு எல்லாமே வருது. ஸோ இப்படி இருக்கும்போது உன்னை மறந்து விட்டு, உனக்கு துரோகம் செய்து விட்டு, எனக்கே எல்லாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பச்சாதாப நிலை, உனக்கு துரோகம் செய்த நிலை, உன்னை மறந்துதான் விழுந்த ஒரு துன்பம். எனவே என் மீது இரக்கம் கொள் என்ற பொருள்பட இரக்கம் என்பது அந்த ஒரு மீனிங்கில் வரும். அடுத்ததாக ஒருவருடைய மரணத்திற்கு நாம் இறங்குதல் சொல்வோம். இரக்கம், இரங்கல் தெரிவித்தல். ஒரு இழப்பு, எங்கேயும் இழப்பு. என்ன இழப்புனாக்கா, உன்னை நான் இழந்து விட்டேன். என்னை நான் எந்த அளவுக்கு நினைக்கிறேனோ அந்த அளவுக்கு நான் உன்னை இழக்கின்றேன். இதற்கு பதிலாக என்னை இழந்து உன்னை பெற வேண்டும். ஸோ அதனால் நான் என்கின்ற அந்த தேகாத்ம புத்தியை என்னிடம் இருந்து அகற்று. இப்படி இந்த நான் என்ற தேகாத்ம புத்தி என்னிடம் மறைய வேண்டும், நான் துன்பப்பட்டதெல்லாம் போக வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் மேலும் மேலும் அதிகமாகி கொண்டிருக்கிறது. நான் உலக மாயினால் சிக்கண்டு தினந்தோறும் கணந்தோறும் துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறேன். அப்படிப்பட்ட எனக்கு எப்போது இறங்குவாய்? கருணை. கருணை என்பது காரணமே இல்லாமல் பொழிகின்றது. கருணை என்பது சாதாரண மனிதர்களுக்கு காட்ட முடியாது, இறைவன்தான் மனிதர்களுக்கு காட்ட முடியும். அளவற்ற கருணை. அந்த உயிர்கள் எல்லாம் அறியாமையினால் உழந்துக்கிட்டே இருக்குது, மேலும் மேலும் துன்பத்தை அடைஞ்சிட்டு இருக்குது. ஸோ இவன் மேலும் மேலும் துன்பத்தை அடைஞ்சிட்டான், இனிமேலும் அவன் போகிறதுக்கு விருப்பம் இல்லாமல் எங்கிட்டே திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ இந்த நிலையில் நாம் அவனுக்கு கருணை கொள்ளணும் அப்படின்னு இறைவன் எண்ணுகின்ற நிலைத்தான் கருணை. ஸோ இந்த மாதிரி எனக்கு எல்லாமே போதும், இனி எதுவுமே வேண்டாம், உன்னை தவிர்த்து எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு ஏக்கம். எப்போனாக்கா ஜஸ்ட் இந்த பாட்டை கேட்ட உடனேவோ, இல்லை நமக்கு அடி விழுந்து அந்த நேரத்திலேயோ, இல்லை நமக்கு பிரியமானவர்கள் மறைவினாலேயோ, அல்லது நாம் நாம் நம்பிக்கை வைத்தவங்க நமக்கு பண்ணுற துரோகத்தினாலேயோ, நம்முடைய பொருள் இழந்து அதனால் வருகின்ற துக்கத்தினாலேயோ, இப்படி தற்காலிக துன்பத் துயரங்களால் இறைவன் மேலே ஏக்கம் கொள்வது பேர் உண்மையான ஏக்கம் இல்லை. அது ஒரு காரணத்தோடு வருகின்ற ஏக்கம். அந்த காரணம் இல்லாவிட்டால் அந்த இரக்கம் இருக்காது. காரணமே இல்லாமல், அதாவது இந்த உலகமே அனித்தியம், நானும் அனித்தியம், இது ஒரு மாயாஜாலம், இறைவன் மட்டுமே உண்மை, இறைவனை தவிர்த்து எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று இறைவனுக்காக மட்டுமே ஏக்கம் கொள்வது. அதுவும் ஏக்கத்தை பற்றி அற்புதமாக ஒரு கதையை பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் சொல்வார். இறை நாமத்தின் மேலே எந்த அளவுக்கு ஒரு ஏக்கம், எந்த அளவுக்கு ஒருத்தர் அர்ப்பண புத்தியோட நிஷ்டையோடு இருக்கணும்னு சொல்லி. ஸோ ராமரும் லட்சுமணரும் காட்டில் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் அம்பரா தூணி அம்பு எடுத்து
ஒரு இடத்துல குத்துறார், கையில் வச்சுட்டு. ஏன்னாக்கா வில்லு அம்போடு தான் அவங்க போயிட்டு இருப்பாங்க, எந்த நேரத்தில் எந்த விலங்கு வரும்னு தெரியாது. ஸோ தண்ணி குடிக்கலான்னு போகும்போது அம்பு வந்து கீழே வைக்க மாட்டாங்க, அது வந்து குத்தி தான் வைப்பாங்க. ஸோ அப்படி வெளில வச்சுட்டு பூமியில் குத்துறாங்க. குத்திட்டு இவர் போய் தண்ணி எடுத்துகிட்டு குடிச்சிட்டு வர. அப்படி அப்போது எடுத்து பார்த்தா அந்த அம்பு முனையில் வந்து ஒரு ரத்தம் இருக்கும். என்னென்னு பார்த்தா ஒரு தவளை. அது பார்த்தோன்னே நான் குத்தும்போது நீ சத்தம் போடக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போது அது சொல்லிட்டோம், நான் எப்போவுமே உங்களுடைய நாமத்தை தான் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன், ராமா ராமான்னு சொல்லி. இப்போ ராமரே என்னை குத்தும்போது நான் என்னத்தை சொல்கிறது, அதனால தான் உங்களுடைய நாமத்தையே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும். ஸோ அந்த துன்பம் வந்தால் கூட அதை பற்றி பொருட்படுத்தாமல் நாம் வந்து இறைவனையே சதா சிந்தனை செய்து கொண்டிருக்க வேண்டும். இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த ஏக்கம் என்பது அந்த சுவாதி நட்சத்திரத்தில் மழை துளியை மட்டும் பருகி சாதக பறவை என்பது உயிர் வாழுமா. இது புராணத்தில் இருக்கின்ற ஒரு கதை. அந்த பறவை இது வந்து குருதேவர் அடிக்கடி சொல்வார், அந்த வேறு எந்த தண்ணியும் குடிக்காதது. பூமியிலெல்லாம் கடலில் தண்ணி இருக்கும், ஏரியில் தண்ணி இருக்கும், ஆற்றில் தண்ணி இருக்கும், எந்த தண்ணியும் அது வந்து குடிக்காது. மழை பெய்யும் போது கூட குடிக்காது. அது வந்து சுவாதி நட்சத்திரம் இருக்கின்ற சமயத்தில் மழை பொழியும் போது இருக்குன்னா அந்த தண்ணியை மட்டுமே குடிக்கும். அதுபோன்று இறைவனை தவிர்த்து உலகில் எத்தனை இன்பங்கள் இருந்தாலும் அதில் மனசே போகாமல் இறைவனை மட்டுமே சதா சிந்தனை செய்து கொண்டு இருப்பது. ஸோ அத்தகைய ஒரு ஏக்கம் ஒருத்தர்கிட்ட இருக்கும்போது தான் இறைவன் வந்து நம்மக்கிட்ட இரக்கம் கொள்வார், கருணை கொள்வார். ஸோ நாம் எந்த அளவுக்கு இறைவனை உண்மையிலேயே நாடுகின்றோம், ஒரு காலையில் மாலையில் ஒரு 2 ஹவர்ஸா இல்லை 1 ஹவரா, இல்லை துன்பம் வரும்போதா, இல்லை எப்போவுமே அவரை நினச்சிட்டு இருக்கிறோமா, இது நமக்குள்ளேயே நம்ம கேள்வி கேட்டு இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு நமக்கு இந்த உலகத்தினுடைய நிலையாமை பற்றி உணர்வு இருக்கிறதோ, எந்த அளவுக்கு இறைவனை அடைய வேண்டும் என்ற ஒரு தவிப்பு இருக்கிறதோ, எந்த அளவுக்கு அவருடைய திருநாமத்தையே உச்சரித்து கொண்டிருக்கின்ற சதா சர்வ காலமும் அந்த நிஷ்டை இருக்கிறதோ, அந்த அளவுக்கு நமக்கு ஏக்கம் வெளிப்படும். அந்த ஒரு ஏக்கம் அதிகமாகும் அளவுக்கு இறைவனுடைய பார்வை நம் மீது விழும். ஸோ இறைவனை அப்படி அழைத்தால்தான் அவருடைய குரல் கேட்கும். நாம் இந்த வழியில் நடந்து போயிட்டு இருக்கிறோம், ஒருத்தர் வந்து 1 கிலோமீட்டர் தள்ளி நம்மளை கூப்பிட்டாருன்னா நம்ம காதில் கேட்காது. ஒரு 100 மீட்டர் தள்ளி கூப்பிட்டுருந்தா கூட கேட்காது. ஒரு 10 அடி தொலைவிலேருந்து கூப்பிட்டோம்னாக்கா நம்ம காதில் விழும். ஸோ நாம் கூப்பிட்றது எல்லாமே இறைவன் வந்து எங்கேயோ இருக்கிறார், நாம் பூமியில் இருக்கிறோம், அவர் எங்கே இருக்கிறாரு நமக்கே தெரியாது. ஸோ நாம் கூப்பிட்றதெல்லாம் அவர் காதில் விழுமா அப்படின்னு விழும். எப்போ உண்மையான ஏக்கத்தோடு நம்ம கூப்பிட்டோம்னாக்கா அவர் நமக்குள்ளே இருந்து கேட்பார். இல்லாவிட்டால் அவர் எங்கேயோ இருக்கிறாருன்னு அர்த்தம். கற்பனைக்கு எட்டாத, மனம் எட்டாத அந்த இடத்துல அவர் இருக்கிறாருன்னு அர்த்தம். அதனால தான் நம்முடைய கூப்பிட்ட குரலுக்கு அவர் செவி சாய்ப்பதில்லை. ஸோ அவன் நமக்குள்ளே இருக்கின்றவன், நம்முடைய செவி நாம் கூப்பிட்டவனே வரணுன்னாக்கா அந்த ஒரு ஏக்கம், உண்மையான ஏக்கம், மன ஏக்கம், அந்த ஒரு தவிப்பு. அந்த தவிப்பு எப்படின்னாக்கா, தாய்க்கு அந்த கன்று வந்து தாய்க்காக தவிச்சதுன்னு குரல் கூப்பிட்டுச்சுனாக்கா அதனால் நிம்மதியாக இருக்கிறது. கட்டியிருந்தால் சுற்றிக்கிட்டே வரும், ஐயோ என்னுடைய கன்று கூப்பிடுது, எங்கேயோ மாட்டிகிட்டே இருக்குது, ஈன குரலை கூப்பிட்டு இருக்குன்னு அது தவிக்கும். அந்த மாதிரி இறைவன் ஓடி வந்து நம்மளை அழைப்பான். ஏன் அவன் வரணும், அவனுக்கு நமக்கு எந்த உறவுனாக்கா அதிலே சொல்கிறார் எந்தாய். ஏன்னாக்கா நீ என்னுடைய தந்தை, தாய், எல்லாமே நீ தான். உன்னை என்று எனக்கு உண்மையான உறவு கிடையாது, இந்த பிரிவிலும் இல்லை, எல்லா பிரிவிலும் நீதான் எனக்கு தாயாக இருக்கிறாய். அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட கேட்காம, உங்ககிட்ட பிரார்த்தனை செய்யாமல் வேறு யார்கிட்ட நான் போய் பிரார்த்தனை செய்ய முடியும்? நீ என்னுடைய தாய் மட்டும் இல்லை, பராபரம். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை, அதாவது எல்லா அண்ட சராசரத்தில் எல்லாம் பறந்து அனைத்தையும் ஆள்கின்ற ஈசன். உன்னை என்று வேறு எதுவுமே இந்த உலகில் இல்லை. அப்படி இருக்கும்போது நீ என் மீது கருணை கொள் அப்படின்னு சொல்லி வேண்டுகிறார். ஸோ இங்கே நாம் பார்ப்பது இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு என்பது தாய் சேய்க்குள்ள உறவு. எப்படி தாய் வந்து, அதாவது அந்த தாய் பசு கன்றுக்கு இறங்குதோ அதே போன்று இறைவன் இறங்குகிறான். இது சத்தியமான உண்மை.
அப்போ அந்த இரக்கம் வர வேண்டுமென்றால், நம் மீது இறைவன் இறங்க வேண்டுமென்றால் நாம் அவனிடத்தில் மனத்தை அர்ப்பணிக்க வேண்டும். மனம் என்றால் முழுமையாக, முழு மனத்தையும் அவனிடத்தில் கொடுக்க வேண்டும். ஒரு மனம் குருமலர் சொல்வார், மனத்தை திரட்டி பகவான் இடத்துல போடணும். ஆனால் எங்கே, ஒரு மனம் டாக்காவில் இருக்குது, ஒரு மனம் டெல்லியில் இருக்குது, இன்னொரு மனம் ராமேஸ்வரத்தில் இருக்குது, இன்னொரு மனம் எங்கேயோ சொர்க்கத்தில் இருக்குது. இப்படியெல்லாம் அலைகின்ற மனம் இருந்தாக்கா இயக்கம் வராது. ஒன்றா சேர்த்து குவிக்க வேண்டும். எப்போதும் அதே சிந்தனையில் இருக்க வேண்டும். எப்போதும் அதே சிந்தனையில் இருந்தாக்க வேலையெல்லாம் பண்ண முடியுமா? வேலை பண்ணும்போதும் இந்த வேலை அவனுக்காக பண்ணுகிறேன் என்ற எண்ணத்தோடு பண்ணோம்னா அது இறைவனை நினைப்பதற்கு சமம். வேலையில் முழு கவனத்தோடு செய்ய வேண்டும். ஆனால் செய்வதற்கு முன்பு இந்த வேலை அவனுக்காக செய்கிறேன், செய்து முடித்த பிறகு இந்த வேலை நன்றாக செய்தேன், அதற்கு காரணம் அவனுடைய அருள், அவனுடைய அருளால் இந்த வேலையை நன்றாக செய்தேன். இதற்கு பெயர் புகழ் பாராட்டியதும் எனக்குரியதல்ல, அனைத்தும் இறைவனுக்குரியது. நான் வெறும் கருவி. சாதாரண செயல் செய்தாலும் சரி, இல்லை மகத்தான செயல் செய்தாலும் சரி, அனைத்திற்கும் இதுதான் அடிப்படை விஷயம். இந்த லைட்டு எவ்வளோ சின்ன வால்ட்டாக இருந்தாலும் சரி, சின்னதாக இருந்தாலும் சரி, பெரிய அந்த ஊருக்கே பிரகாசமாக எரிகிற மாதிரி இருந்தாலும் சரி, சூரியன் போன்ற பிரகாசமாக இருந்தாலும் சரி, பின்னால் இருப்பது ஒரே சக்தி. எனவே அந்த சக்தியை நாம் அடைக்கலமாக கொண்டு அதுதான் நம்மை இயக்குகின்றது. நாம் வெறும் கருவிகள் என்று நினைத்து செயல்களை செய்யும்போது நாம் அவரையே சதா சிந்தனை செய்வதற்கு சமமாக ஆகும். இது பார்த்திங்கனாக்கா அந்த உண்மையான ஏக்கம், உண்மையான அன்பு, நீ தான் எனக்கு வேண்டும், எதுவுமே வேண்டாம் என்று இறங்குதல். இந்த இரக்கம்தான் ஆன்மீக வாழ்க்கையினுடைய உண்மையான வெளிப்பாடு, ஆன்மீகத்தினுடைய தொடக்க நிலை. இறைவனை கண்ட பிறகு அது முடிகின்ற நிலை. இறைவனை கண்டுவிட்டால் பூரண நிலை. இது ஏக்க நிலை. இந்த ஏக்க நிலை பூரணமாக அடையும் போது இறைவன் தன்னுடைய மறைப்பை விளக்குகிறார். அந்த மறைப்பு விளக்கும் போது, அவருடைய அருள் பொழியும் போது நமக்கும் அவருக்கும் உள்ள உறவு நன்றாக தெரிய வரும். நமக்கும் அவருக்கும் இடையில் அந்த அறியாமை திரை நம்மை விட்டு நீங்கிவிடும். ஸோ இறைவன் தன்னையே நினைக்க வைத்தான் அவருடைய அருளால் என்ற பொருள்பட ஆழ்வார் ஒரு பாடலை அருள் இருக்கிறார். தாய் நினைந்த கன்றை ஒக்க என்னையும் தன்னையே நினைக்க செய்து தான் என காய் நினைந்தருள் செய்யும் அப்பனை அன்று இவ்வையகம் முண்டும் உமிழ்ந்திட்ட வாயனை மகர குழை காதனை மைந்தனை மதில் கோவலிடை கழியானை அமரர் கரியேற்றை என் அன்பனை அன்றி யாதும் அறியேனே. அருமையான ஒரு பாடல். தாய் நினைந்த கன்று ஒக்க என்னையும், அதாவது தாய் ஒரு கன்றை எப்படி நினைக்கிறதோ அதே போன்று அவனையும் நினைக்க செய்து, தன்னையே நினைக்க செய்து, அவனையே நான் நினைக்கும்படி அவன் அருள் புரிந்தான். அப்படி நினைத்ததுனால என்ன ஆச்சு? தான் எனக்கு ஆய் நினைத்து அருள் செய்யும் அப்பனை. இங்கே பாருங்க, எந்தாயின்னு சொல்லிட்டு தாய்மலர் சொல்கிறார். இங்கே அப்பனை, அவரே நமக்கு தாயும் தந்தை. ஸோ நீங்கள் நாம் எப்படியாவது அவரிடத்தில் ஒரு உறவு கொள்ள வேண்டும். அந்த அப்பன், என்னுடைய அப்பன் எனக்கு கருணை செய்தான். எப்படி ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு கருணை செய்கிறாரோ அதுபோன்று எனக்கு கருணை செய்கிறான். அவன் எப்படிப்பட்டவன், என்னுடைய அப்பன் எப்படிப்பட்டவன் தெரியுமா என்று கேட்பது போல் பதில் சொல்கிறார். அன்று இவ்வையகம் உண்டு உமிழ்ந்திட்ட, இந்த வையகத்தையே உண்டு உமிழ்ந்திட்டவன், அத்தகைய பெரிய வாயை கொண்டவன், மகர குழை காதலை. மகர குழைனாக்கா அறுதியான செல்வம். எல்லா செல்வமும் அவனுக்கு தான். இந்த உலகமே அவனுடையது. இந்த உலகத்தில் இருக்கிற செல்வமும் அவனுடையது. அப்புறம் மைந்தனை மதில் கோவல் இடைக்கழி ஆணை, அதாவது திருக்கோவிலூர் அங்கு எழுந்திருக்கிற இறைவன், அதே இறைவன் தான் கோயிலும் எழுந்திருக்கிறான். இந்த பிரபஞ்சத்தையே தன்னுடைய ஆவரணமாக கொண்டவன், அனைத்துமாக இருப்பவன் அவன் திருக்கோவிலூர் என்ற ஊரிலையும் எழுந்திருக்கிறான். அவன் அது மட்டுமல்ல, அமரருக்கு அரியேறு என்னை அன்பை அன்றி ஆதரியேனே. தேவர்களுக்கு சிங்கம் போன்று இருப்பவன், என்னுடைய அன்பானவன், அவரை தவிர்த்து வேறு யாரையும் நான் ஆதரியேனே. வேறு யாரையும் நான் சிந்திக்க மாட்டேன், வேறு யாரையும் எண்ண மாட்டேன், வேறு யாருக்காகவும் நான் வாழ மாட்டேன். ஆதரியேன்னாக்கா இப்படி சிந்தை முழுக்க அவனே தான்.
செயல் முழுக்க அவனுடையது. இந்த காயத்தின் மூலமாக, பேசுவதன் மூலமாக, மனம், வாய், மெய், முக்கரணங்களும் அவனுக்குரியது. ஆதரித்தல் என்றால் முழுமையாக ஆதரித்தல். மனத்தால் செஞ்சு வேறு ஏதோ சிந்தனை பண்ணி கையில் அவர் பூஜை பண்ணுறது அது ஆதரித்தல் கிடையாது. அல்லது வேறு ஏதோ பண்ணிட்டு அல்லது வாயில் அவர் பேர் சொல்லிக்கிட்டு உள்ளுக்குள்ளே வேறு ஏதோ சிந்தனை பண்ணுறது கிடையாது. ஆதரித்தல் என்றால் முழுமையாக இறைவனையே சிந்தனை செய்வது. இதே போன்று இன்னொரு பாடலும் இருக்குது. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்வார், விவேக வைராகியம், இறைவனிடம் அனுராகம், இவைத்தான் இறைவனை அடைவதற்கான வழி. இந்த பாடலை நாம் பார்த்தோம், கன்றினுக்கு செய்தால் கனிந்திறங்குதல் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஏக்கம். எப்படிப்பட்ட ஏக்கம்னாக்கா, இறைவனுக்காக ஏங்கி தவிக்க வேண்டும். கன்றின் பின்னால் தவிப்போடு தாய் பசு ஓடுவதை போன்று இறைவனுக்காக தவிக்க வேண்டும் என்று ஸ்ரீ ராமகிருஷ்ணர் உபதேசித்திருக்கிறார். இதில் ஒரு அருமையான ஒரு பாடல், தெளிதாக உள்ளத்தை செந்நெறி ஞாலத்து எளிதாக நன்கு உணர்வார் சிந்தை, எளிதாக தாய் நாடு கன்றே போல் தண்டு உழாயான் அடிக்கே போய் நாடிக்கொள்ளும் புரிந்து. உள்ளத்தை தெளிதாக, அதாவது உள்ளம் ஐம்புலன்களால் அது எங்கேயோ மேய்ஞ்சிட்டு இருக்குது. அப்படி மேயாமல் தெளிவடையதாக செய்வது. செந்நெறி செம்மையாக முழுமையாக அவனிடத்தில் நிறுத்தி. ஞானம்னாக்கா இறைவனை தவிர்த்து வேறு எதுவுமே உண்மை இல்லை, இறைவன் மட்டுமே உண்மை என்ற ஒரு ஞானம். அவன் மட்டும்தான் உண்மை, அவனுக்காகவே வாழ்க்கை. இந்த மாதிரி ஒரு தெரியுதுனாக்கா நமக்கும் அவனுக்கும் உள்ள உறவு என்பதை நன்றாக உணர்ந்து இருக்கிறவனுடைய சிந்தை, மனம் எளிதாக வருத்தமே இல்லாமல் தாய்நாடு கன்றே போல் தன் துழையான் அடிக்கே புரிந்து அப்படின்னு சொல்லி பாடுகிறார். அவருடைய அப்படி அந்த கன்று அந்த தாயை நாடு செல்கிறதோ அதே போன்று என்னுடைய உள்ளம் அவரை சென்று அடைகின்றது. ஸோ இந்த ஒரு பராபர கண்ணியில் கன்றினுக்கு செய்தா கனிந்திரங்கல் போல் எனக்கு என்று இறங்குவாய் எந்தாய் பராபரமே. பராபரம் எல்லையற்ற இறைவன், அனைத்திற்கும் ஈசன், நமக்கு மட்டுமல்ல அந்த சராச்சரத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் அதிபதி. ஸோ அப்படிப்பட்டவன் நம்முடைய தாய், என் தாய். அவன் நம்மீது கருணை கொள்வான், இரக்கமும் கொள்வான். இப்போது கன்றினுக்கு, அதாவது தாய்க்காக கன்று ஏக்கம் கொள்ளும்போது அந்த கன்று சுற்றியெல்லாம் முடிச்சுட்டு பசுவுக்காக கட்டியிருக்கோம். அந்த கன்று அந்த தாயை பார்த்து அது கத்தும்போது பசியினால் கத்தும்போது அந்த உழவன் அந்த கன்றினுடைய கயிற்றை அவிழ்த்து விடுவான். நேராக கன்று அதுகிட்ட போகும். அந்த கயிறு என்பது ஆணவம், கண்மம், மாயை, இந்த மூன்றும் இணைந்த முக்கயிறு. இந்த மூன்று கயிறுகளால் நாம் இந்த உலகத்தில் பின்னப்பட்டிருக்கிறோம். அந்த கயிற்றை அவன் அவிழ்க்கும்போது நம்முடைய அறியாமை திரை மறைந்து விடுகிறது. அப்போது இறைவனும் நாமும் இணைந்து அளவற்ற ஒரு ஆனந்தத்தை நாம் அனுபவிப்போம். அடுத்த ஒரு கண்ணி, எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம் பொன்னாக செய்தது இனி போதும் பராபரமே. முன்னாடி இறைவா நீ எப்போது இரக்கம் கொள்வாய், என்னுடைய தந்தையே, கன்றினுக்காக அந்த பசு இரக்கம் கொள்வது போன்று நீ எப்போது எனக்கு இரக்கம் கொள்வாய் என்பதை பார்த்தோம். இப்போது ஏன் என் மேலே இரக்கம் கொள்ளணும்? அப்படி இரக்கம் கொள்கிற அளவுக்கு நான் தகுதி என்ன இருக்குது? என் மேலே இரக்கம் கொள்வதற்கு ஏற்ப ஒரு பக்குவம், நீ என் மீது இரக்கம் கொள்வதற்கான ஒரு பரிதாப நிலை என்கிட்ட இருக்குது. அது என்னன்னு சொல்லி பதில் சொல்கிற மாதிரி இந்த கண்ணியை அருள்கிறார். எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம் புண்ணாகி செய்தது இனி போதும். நம்முடைய மனசு ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம நிமிர்ந்து உட்காந்து எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் நான் இருக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்து பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் எத்தனை பேரால் முடியும்? 5 நிமிஷம் கூட வேண்டாம், 1 நிமிஷம் சரி, அரை நிமிஷம். சரண கமலாயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில்னு சொல்லி திருப்புகழில் பாடுவார். ஒரு அரை நிமிஷம் மாச்சும் எண்ணங்களே இல்லாமல் நம்மால் உட்கார முடியுமா?
அப்படி நம்மால் உட்கார முடிந்தால் நாம் ஏதோ ஒரு பக்குவ நிலை அடைந்திருக்கிறோம்னு அர்த்தம். அந்த மனத்துக்கும் நமக்கும் உள்ள உண்மையான தொடர்பு அது நமக்கு கருவி என்கின்ற ஒரு நிலையில் அது வந்து விட்டது. பூதேஷ் ஆனந்த்ஜி தீட்சையெல்லாம் வாங்கிட்ட பிறகு அவர் 3 வருஷம் ரிஷிகேஷத்தில் போய் தவம் பண்ணுவார். அப்படி அதுக்கப்புறம் ஆசிரமத்துக்கு வருவார். அப்படி எப்போ வருவார்னா, எந்த நிலையிலும் மனம் வந்து இறைவனிடத்திலேயே நிலை பெற்றிருக்கின்ற ஒரு நிலை. அவர் வேலை பண்ணாலும் சரி, ஜபம் பண்ணாலும் சரி, இல்லை சும்மா உட்கார்ந்தாலும் சரி, இல்லை ஏதாவது நடந்துட்டு போனாலும் சரி, மற்றவங்ககிட்ட பேசிட்டு இருந்தாலும் சரி, ஈவன் தூக்கத்திலையும் கூட எல்லா நேரமும் என்னுடைய மனம் இறைவனிடத்தில் தான் நிலை பெற்றிருக்கிறது என்ற அனுபூதி, அந்த நிலையை பெற்ற பிறகு அவர் வந்தார்னு சொல்லி அவருடைய லைஃப்பில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலை அடையாத வரைக்கும் நம்முடைய எண்ணமெல்லாம் ஏதேதோ நினச்சிக்கிட்டே இருக்கும். ஒன்று ஒரு மனுஷாலை பற்றி நினைக்க ஆரம்பித்து, அதுக்கப்புறம் ஒரு பொருளை பற்றி, அதுக்கப்புறம் எங்கெங்கே போகணும்னு யாருக்குமே தெரியாது. எந்த இடத்துல எப்படி நிற்கும், என்னென்ன எண்ணங்களை எண்ணம், அது கடந்த காலத்தை பற்றி நினைக்குமா, எதிர்காலத்தை பற்றி நினைக்குமா, நிகழ்காலத்தில் நம்ம பற்றி நினைக்குமா, மற்றவங்களை பற்றி நினைக்குமா, என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கிற மனசுக்கு தான் நம்ம அடிமைகள். அந்த மனம் நம்மளை எல்லாம் எங்கெங்கே இழுக்குதோ அதன் பின்னாடியெல்லாம் நம்ம ஓடிட்டே இருக்கிறோம். ஏன்னா அந்தளவுக்கு மனசுக்கிட்ட நம்ம ஐடென்டிஃபை ஒன்றாயிட்டோம். மனம் வேறு, நாம் வேறு கிடையவே கிடையாது. அந்த மனம் எங்கே போதோ, அசுத்தமான விஷயங்களை திங்க் பண்ணால் நாமளும் அசுத்தமான விஷயங்களையே திங்க் பண்ணுவோம். அதுக்கேற்ற செயலில் சரியாக ஆரம்பிப்போம். சரி, நல்லது நினச்சாக்கா அதுக்கு பின்னாடி போகும். ஸோ இழுக்கின்ற இழுப்புக்கெல்லாம் அது போயிட்டே இருக்கும். ஏன்னாக்கா இந்த மனம் வந்து 5 புலன்களுக்கு அடிமையாக இருக்குது. 5 புலன்கள் வந்து 5 விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்குது. ஸோ அதில் வந்து நல்லது கெட்டதெல்லாம் பார்க்காது. இதில் எனக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, இந்த ஒரு விருப்பு வெறுப்பு, இந்த விருப்பு வெறுப்பும் அந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து ஒருத்தனை பைத்தியம் மாதிரி ஆக்கியிருக்கு. மதுவை குடித்தானாக்கா ஒருத்தன் என்ன பேசுவான், எப்படி நடப்பான், ஒரு கண்ட்ரோலும் கிடையாது. அந்த மாதிரி நாம் ஒரு மதுவை அறிந்து, அதாவது மனமும் நானும் ஒன்று, மனம் என்கின்ற மதுவை குடித்து விட்டு மனம் போன போக்கில் நாம் போய்கிட்டு இருக்கிறோம். இங்கே மது என்பது மனமும் நானும் ஒன்று என்ற ஒரு மதுவை அறிந்து விட்டு நாம் மனம் போன போக்கில் இருக்கிறதுனால ஒரு பைத்தியக்காரம் தனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிறோம். பகவானை பார்ப்பார், நீ எவ்வளோ நாள் அலைஞ்சிட்டே இரு, உனக்கு எப்போ போதை தெரியுதோ அப்போ தான் உனக்கு புத்தி வரும். போதை இருக்கிற வரைக்கும் நீ என்கிட்ட வரவே மாட்ட, நீ என்கிட்ட வராத வரைக்கும் நான் நிம்மதியாக சிவனேன்னு இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சிவமாக உட்காந்துகிட்டே இருப்பேன். அப்படி ஸோ இந்த ஒரு மனத்தின் மீது நாம் ஐடென்டிஃபை இருக்கிற வரைக்கும் அது வந்து ஓய்வே இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். எப்படி கடலில் அலைகள் வந்து ஓய்வே இல்லாமல் அது பாட்டுக்கு வந்து முட்டி மோதிக்கிட்டு இருக்குதோ, 1 அலையா 2 அலையா, 1 நிமிஷமா 10 நிமிஷமா, எப்போ கடலில் தோன்றியதோ அதிலிருந்து எவ்வளோ காலம் கடல் இருக்குமோ அது வரைக்கும் அந்த அலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எப்போ நமக்கு இந்த தெய்காத்ம புத்தி ஆரம்பித்ததோ, எப்போ இந்த தெய்காத்ம புத்தி மறையுமோ அது வரைக்கும் இந்த எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் நல்ல எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், புள்ளிய எண்ணங்கள், இப்படி எல்லா விதமான எண்ணங்களும் வந்து முட்டி மோதி அழிஞ்சிட்டே இருக்குது. இப்போது இந்த மனத்தோடு சேர்ந்து தான் நாம் இன்பமாக இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் எண்ணி ஏழை நெஞ்சம் புண்ணாகி போய்விட்டது. நாம் மனசை நினைக்கிறது என்ன நினைக்குதோ அதை பண்ணணும்னு ஆசைப்படுறோம், மனசு காட்டுது. ஆனால் இங்கே எண்ணாத எண்ணங்கள் எல்லாம் ஏழை நெஞ்சம். ஏழைன்னு சொல்கிறாரு. எதுக்காக ஏழை? ஏழைனாக்கா நம்ம யாருன்னு போன வாரமே பார்த்தோம். அதாவது தேவை விரும்புபவன். அந்த தேவை தனக்கென்று ஒரு தேவை இருக்கிறது. ஆனால் அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கான சக்தி அவன்கிட்ட இல்லை. வேறு ஒருவன்கிட்ட யாசிக்கிறான், வேறு ஒருவன்கிட்ட உதவி நாடுகிறான். தன்னுடைய தேவையை நிறைவேற்றி கொள்வதற்காக தன்னுடைய தன்மானத்தை விட்டு அடுத்தவர்களிடம் கையேந்துகின்றவன் ஏழை. ஸோ அத்தகைய ஒரு ஏழை நிலையில் ஸோ நான் எதனால் ஏழைனாக்கா, நான் என்ன மனசுக்கிட்ட ஒப்படைச்சிட்டு இருக்கிறேன், அந்த மனசு இருக்கிற இழுப்புக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறேன். அதுவும் என்னை எப்படி இழுக்குதுனாக்கா, ஒரு குதிரை பின்னாடி குதிரைக்கு நம்மளை கட்டி போட்டிருக்காங்க. அந்த குதிரையை
கிட்ட அந்த கயிறு மாட்டிட்டாங்க. அந்த குதிரையை அவுத்து விட்டுட்டாங்க. அது இழுத்துக்கிட்டே ஓடும்போது உடம்பு என்ன பாடுபடும், எவ்வளோ துன்பங்கள் படும். அந்த மாதிரி வேதனை. இங்கே வந்து ஏழை நெஞ்சம் புண்ணாகி செய்து திணி போதும், அந்த ஒரு வேதனை. இந்த மனம் என்று நான் என்று உணர்ந்ததால் இவ்வளவு வேதனை. நிலையற்ற இன்பங்கள் நிலையானது என்று எண்ணதால் இவ்வளவு துன்பங்கள். எப்படி கயிற்றில் கட்டிவிடப்பட்ட மனிதன் அந்த குதிரை இழுத்த இழுப்புக்கெல்லாம் எங்கெல்லாம் இழுக்குதோ, முள் மேலே இழுத்தா முள் பட்டு உடம்பு கீறும், கல் மேலே பட்டா கல் இழுத்து போகும். மரண வேதனை, சொல்ல முடியாத வேதனை. இத்தகைய வேதனை தான் புண்ணாகி செய்ததினி போதும். இது வந்து நிலையற்றது. இந்த உலகமும் நிலையற்றது, இந்த உடலும் நிலையற்றது, இந்த மனமும் உண்மை அல்ல. ஆனால் நிலையற்றதை நிலையானதாக என்ன பெரிய பாவம் நான் செய்துவிட்டேன். இந்த மனம் வந்து உண்மையிலேயே இல்லை, அது ஒரு மாயாஜாலம். ஆனால் அதை நான் உண்மை என்ற பற்றுக்கோடாக இருந்து விட்டேன். அந்த மனம் தோன்றுவதற்கு ஆதாரமான ஒரு மூலம் எதுவோ அந்த மூலத்தை விட்டு இந்த ஒரு அற்பத்தனத்தை விட்டு அற்பத்தனமான விஷயத்தை உண்மை என்று பற்றி கொண்டேன். அதனால் இவ்வளவு கஷ்டங்கள். ஒரு விழிப்புணர்வு, இதுக்கு பேர் தான் விழிப்புணர்வு. மனம் பின்னாடி போனாக்கா இது உண்மையான தனம். மனசுக்கு பின்னாடி நம்ம போகிற இன்பங்கள் எல்லாமே குதிரை மேலே கட்டி நம்மளை விட்டாக்கா, நம்ம கீழே விட்டாக்கா எழுத்து எழுப்புக்கெல்லாம் எப்படி துன்பப்படுகிறோமோ அந்த மாதிரி நாம் துன்பப்படுகிறோம். இந்த எண்ணங்கள் எல்லாம் புண்ணிய எண்ணங்கள், புண்ணாக்குகின்றன. அந்த துன்பங்கள் எல்லாம் எப்படி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி துன்பங்கள் பிற மனிதர்கள்கிட்டிருந்து நம்முடைய உடம்பின் மூலமாக வருகின்ற இன்பம், அப்புறம் தேவையில்லாத கற்பனைகள், தேவையில்லாத சிந்தனைகள், கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள், எதிர்காலத்தில் நடக்க போகிறதா நினச்சி வருத்தப்படுகின்ற சம்பவங்கள், இப்படி எல்லா விதமான சிந்தனைகள் மூலமாக நமக்கு நாமே துன்பத்தை விளைவித்து கொள்கிறோம். ஸோ இப்படி இருக்கின்றவன் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல அந்த எண்ணத்தை நிறுத்த வேண்டும். எண்ணத்தை நிறுத்த வேண்டும் என்றால் ஏழை என்கின்ற நிலையிலிருந்து வர வேண்டும். அந்த எண்ணங்கள் மூலம் பெறுகின்ற ஆனந்தத்தை நிறுத்த வேண்டும். நான் மனம் என்ற ஒரு ஐடென்டிஃபை இருக்கக்கூடாது. இந்த மனம் நான் சொல்வதை கேட்க வேண்டும், அந்த மனம் சொல்வதை நான் கேட்கக்கூடாது. அப்படி அந்த மனம் சொல்வதை நான் கேட்டால் நான் ஒரு ஏழை, பரம ஏழை, அற்பமான ஏழை. அதாவது அந்த ஒரு தன்மானம், வெட்கம், மானம், மரியாதை எதுவுமே இல்லாத ஒரு அற்பமான ஏழை. அப்போது அந்த மனசு சொல்கிறபடி நம்ம கேட்குறோன்னாக்கா ஒரு உறுதி வேண்டும். என்ன உறுதி? இறைவனை தவிர்த்து வேறு எதையும் நான் சிந்திக்க மாட்டேன், இறைவனை பற்றிய சிந்தனை மட்டுமே செய்வேன். அப்போ இறைவனை பற்றிய சிந்தனை மட்டுமே வேண்டுமென்றால் கண்கள் மூலமாக இறைவனை பற்றி எந்த விஷயங்கள் இருக்கிறதோ அதை பார்க்க வேண்டும். செவிகள் மூலமாக இறைவனை பற்றி எந்த விஷயங்கள் சொல்லப்படுகிறதோ அதை நாம் கேட்க வேண்டும். வாய் மூலமாக இறைவனை பற்றிய விஷயங்களை மட்டுமே பேச வேண்டும். இந்த 3 கரணங்களையும் இறைவனுக்காக மட்டுமே அர்ப்பணம் செய்ய வேண்டும். சுவாமி ராமகிருஷ்ணானந்தருடைய தாய் பாவசுந்தரி, அவங்க வந்து சசிமர சின்ன வயசில் குழந்தையாக இருந்தபோது பெரிய உடம்பு நோய் வந்துடுச்சு. டாக்டருங்கெல்லாம் சொல்லிட்டாங்க இந்த குழந்தை பிறக்கிறது அபூர்வம். அப்போ காளி தேவிகிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணுறார், என் குழந்தை மட்டும் பிறந்துடுச்சு, நல்லா குணம் ஆயிடுச்சுன்னா இந்த வலது கையை உனக்கு மட்டும் அர்ப்பணம் செய்வேன், வேறு எதுக்கும் இந்த வலது கையை உபயோகிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுப்பாங்க. அதே மாதிரி கடைசி வரைக்கும் வாழ்ந்தாங்க. அந்த கையை வந்து காளி தேவி பூஜை பண்ணுறதுக்காக மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க. பூவை பறிக்கிறது, பூஜை பண்ணுறது, பூஜை பாத்திரங்கள் துலக்குவது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து தனக்காக எந்த ஒரு செயலையும் அந்த வலது கையில் பயன்படுத்த மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வைராக்கியம். கண்கள் மூலமாக இறைவனைத்தான் பார்ப்பேன், இறைவனை பற்றி பேசுகின்ற மனிதர்களுக்கிட்டதான் பார்த்து பேசுவேன், இறைவனை பற்றிய விஷயங்களைத்தான் நான் கேட்பேன். அது மொபைல் ஃபோனாக இருந்தாலும், டிவியாக இருந்தாலும், புத்தகமாக இருந்தாலும், எங்கே போனாலும் இறைவனுக்கும் அதுக்கும் ஏதாவது தொடர்பு இருந்தால் அதை மட்டுமே தொடர்பு கொள்வேன். அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனம் வந்து இறைவன் பால் செல்லும். ஸோ விஷயங்கள் மூலமாக தான் அந்த மனம் வந்து சஞ்சலப்படுகிறது. ஐம்புலன்கள் மூலமாக கொண்டு வரதில் நம்ம எதை விரும்புகிறோமோ அதற்கேற்ப வடிவம் கொள்கிறது மனம். விருப்பம், அந்த விருப்பத்திற்கு ஏற்ப அந்த மனம் இயங்குகிறது. அந்த விருப்பத்தை மடை மாற்ற வேண்டும். இறைவனை பற்றிய எண்ணங்களை மட்டும்தான் நினைப்பேன். அப்படி ஒரு நிலையை
நாம் வர முடிந்தால் நாம் நல்ல விதமாக இருப்போம். ஸோ இந்த மனம் என்பது எண்ணாத எண்ணம். எண்ணம்னு எடுத்துட்டாக்கா அதுக்கான ஒரு வரையறை என்னன்னு யோசித்து பார்த்தோம்னாக்கா பலவிதமான அது டெஃபினேஷன் வரும். எண்ணம் என்றால் சிந்தனை. ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கும்போது பலவிதமான எண்ணங்கள், தீர்வுகள் வரும். சிந்தனை, அந்த ஒரு விஷயத்தை பற்றி சிந்தனை செய்வது. இப்போது எண்ணாத எண்ணம் எல்லாம் எண்ணி எண்ணி அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது எண்ணம்னா என்ன அப்படின்னு யோசிக்கும்போது அதை பற்றின ஒரு சிந்தனை வருது. எண்ணம் என்பது ஒரு சிந்தனை, ஒரு விஷயத்தை பற்றி சிந்தனை செய்வது, அது சம்பந்தமான விஷயங்களை தொடர்பு படுத்தி பார்ப்பது சிந்தனை. ஒரு விஷயத்தை பற்றிய பலவிதமான தொடர்புகளை ஒன்றாக்கி ஒரு தீர்வை பற்றி யோசிப்பது சிந்தனை. அப்புறம் அந்த தீர்வுக்கு அப்புறமா ஒரு கருத்து வரும், ஒரு முடிவு. அந்த ஒரு முடிவு தீர்வு, அதுவும் எண்ணம். அப்புறம் அந்த ஒரு முடிவு ஒரு கருத்தாக வெளிப்படும், ஒரு நம்பிக்கை, ஒரு கருத்தை. இதுதான் தீர்மானம் அப்படின்ற ஒரு கருத்து. ஸோ எண்ணம் என்பது சிந்தனை, ஒரு கருத்து, இப்படியெல்லாம் வருது. அடுத்ததாக எண்ணம் இந்த மாதிரி நிகழ்காலத்தில் ஒரு விஷயத்தை பற்றினா இருக்கும். எண்ணம் என்பது கற்பனையாகவும் இருக்கும். ஏதோ இல்லாத ஒன்று, ஆகாய கோட்டை கற்பனை பண்ணுற மாதிரி கற்பனையாக பண்ணுறதும் ஒரு எண்ணம். அப்புறம் மொழி. இந்த எண்ணம் மொழிகளால் தான் வருகிறது. மொழி இல்லாமல் எண்ணம் என்பது இல்லை. ஸோ இந்த மொழி, அந்த எழுத்துக்கள் மொழியாக சேர்கிறது, சொல்லாக மாறுகிறது, சொல் மொழியாக இருக்குது. ஸோ எண்ணம் என்பது மொழிகளுடைய வெளிப்பாடு. ஸோ இந்த ஒரு எண்ணங்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் பெறுதுனாக்கா, எந்த எண்ணங்களை நாம் ஐடென்டிஃபை பண்ணுறோமோ, எந்த எண்ணங்களுக்கு நாம் அங்கீகாரம் கொடுக்கிறோமோ அது நமக்கு பெரிய தாக்கத்தை உண்டாக்குகிறது. நான் இறைவனுடைய குழந்தை, என்னுடைய செயல்கள் அனைத்தும் இறைவனுக்கே அப்படின்ற ஒரு தீர்மானம் இருந்தால் அதற்கேற்ப மனம் மாறும். அதுக்கு பதிலாக நான் என்ன நினச்சிட்டு இருக்கிறோமோ, நான் ஒரு ஆஃபீஸரு, நான் ஒரு கோயிலில் ஒர்க் பண்ணுற ஒரு பணியாளன், நான் ஒரு இல்லத்தரசி, இப்படி எதை பற்றி நம்ம ஐடென்டிஃபை வச்சுருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது செயல்படும். ஸோ இந்த எண்ணங்கள் என்பது ஒரு தீர்மானத்திற்கு கொண்டு வருவது, நம்மை பற்றிய ஒரு தீர்மானத்திற்கு ஒரு அடையாளமாக இந்த எண்ணங்கள் இருக்கின்றன. அடுத்ததாக ஆசைகளுக்கு ஏற்ப எண்ணங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் மாறும். நம்முடைய ஆசைகளுக்கு ஏற்ப பிறர் மீது ஆசை கொள்வதோ, பிறர் பொருள் மீது அபகரிப்பதோ, அல்லது அளவற்ற பேராசை கொள்வதோ, இது எல்லாமே இந்த மனம் எண்ணங்களாக மாறுகிறது. ஸோ இந்த எண்ணங்கள் மூலமாக நாம் நம்முடைய மன இயல்பையும், ஏன் உடம்பை கூட மாற்ற முடியும். தீவிரமான எண்ணம் செய்யும்போது அதற்கேற்ப உடம்பே மாறும். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அனுமன் பாவ நிலையில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை உபாசனை செய்யும்போது அவர் குரங்கு மாதிரியே மாறிட்டார்னு சொல்லும். அவருடைய வரலாறு சொல்லும், குருதேவருடைய வரலாறு. குரங்கு மாதிரியே மரக்கிளை மேலே உட்காந்துருப்பார், பின்னாடி அவருக்கு வால் மாதிரி ஒரு பகுதி முளைச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி எண்ணம், தீவிர எண்ணம் நம்முடைய உடலையே மாற்றக்கூடியது. திரும்ப திரும்ப நாம் சொல்கின்ற வார்த்தைகள், திரும்ப திரும்ப எண்ணுகின்ற எண்ணங்கள் நமக்கு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். அதனால தான் எண்ணாத எண்ணம் எல்லாம், அதாவது அவுட் ஆஃப் கண்ட்ரோல், பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அது கீழே மலையிலேருந்து கீழே போய்கிட்டே இருக்குது, நம்ம கண்ட்ரோலில் அது கிடையாது. அது கீழே பாதாளத்தில் விழுந்து உயிர் போகிற நிலை தான் இப்போ பாக்கி. அந்த மாதிரி எண்ணாத எண்ணங்கள், என்கிட்ட இது மேலே ஒன்றுமே இல்லைப்பா, ஆசை, பயம், கவலை, பற்று எல்லாம் சேர்ந்த ஒரு நிலை. இந்த ஒரு எண்ணாத எண்ணம் என்பது ஆசைகள், பயங்கள், எதிர்காலம் பற்றின பயங்கள், இது நடக்குமா நடக்காதான கவலை, ஏன்னாக்கா பற்றுதல், இது மேல் நம்ம உடம்பு இப்படியாக இருக்கிற பற்றுதல், இப்படி எல்லாம் சேர்ந்து இந்த எண்ணங்கள் நம்மளை அழைக்கின்றன. ஸோ இந்த ஒரு நிலையில் இறைவா, இப்படி எதிர்பார்ப்பு, இப்படி ஒரு விஷயத்தில் நான் என்ன சொல்கிறது, பற்று, அதாவது சார்ந்திருத்தல். உண்மையான அடிமை என்பது ஒருத்தர்கிட்ட சார்ந்து இருக்கிறது, அவங்க கிட்டேருந்து ஒரு இரக்கம், அவங்க தயவை எதிர்பார்த்து இருப்பது, இப்படி ஒரு அடிமை நிலை. மனம் என்ன சொல்கிறது அதுக்கு ஏற்ற மாதிரி நான் நாடகம், நாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்கிறேன்.
அதனால் நான் ஏழையாக இருக்கிறேன். ஏழை நெஞ்சம். இந்த இத்தகைய நெஞ்சம் என்பது என்ன குவியல். நெஞ்சம் என்பது உனக்கு இடமாக இருக்கணும். ஆனால் இது உலகிலுக்கு பொருள்களை விற்று விட்டதுனால உலக பொருட்கள் எல்லாம் சேர்ந்து அசுத்தமான இடமாக ஆகிவிட்டது. பந்தத்துக்கு உறைவிடமான இடமாக ஆகிவிட்டது. அதனால் ஏழையாக மற்றவங்களை இறங்கி கொண்டிருக்கிறேன். மற்றவங்க என்கிட்டேருந்து இறங்கக்கூடாதா? அவங்க என்கிட்ட பேசாமல் இருக்கிறாங்கோ, ஏன் பேசாமல் இருக்காங்க? அவங்க கூட என்கூட பேசக்கூடாதா? நான் அவங்கக்கிட்ட ஒரு ஹெல்ப்பு கேட்டுனேன், ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கோ? அப்புறம் அவங்க என் மேலே ஏன் நான் சொல்கிற மாதிரியெல்லாம் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்கோ? அவன் என் பொண்ணு, நான் சொல்கிற மாதிரி அவன் கேட்கணும். அவன் என் பையன், நான் சொல்கிற மாதிரி கேட்கணும். இவர் எங்கள் அப்பா, நான் சொல்கிற மாதிரி அவன் ஏன் கேட்க மாட்டேங்கிறான்? இப்படி தேவையில்லாத எதிர்பார்ப்புகள் மனிதர்களிடத்தில். அப்புறம் நம்மக்கிட்ட இயலாத ஒரு விஷயத்தை அது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை, சக்திக்கு மீறிய ஒரு ஆசை. இப்படி மனிதர்கள் மூலமாக நம்மிடம் மூலமாக தேவையில்லாத எதிர்பார்ப்புகள் இருப்பதால் ஏழையாக இருக்கிறோம். இந்த ஏழைத்தனத்தை நாம் புரிந்து கொண்டு மேலும் மேலும் வருந்தி கொண்டிருக்கிற இந்த நிலைத்தான் மன ஏக்கம். இந்த ஒரு நிலையை நான் புரிந்து கொண்டு விட்டேன். எனக்கு நானே புண்ணாக்கி கொண்டு விட்டேன். இது எனக்கு வற்றாத காயத்தை கொடுக்கிறது. இந்த உடம்பே எனக்கு காயமாக இருக்கிறது. இந்த காயம் என்பது உண்மையிலே காயம்தான், உண்மையிலேயே புண்ணு தான். என்ன புண்ணுனாக்கா ஆன்மாவுக்கு வந்திருக்கின்ற ஒரு நோய். இந்த ஆன்மாவுக்கு வருகின்ற நோயாக இந்த உடம்பு இருக்கிறது. இந்த நோயிலிருந்து என்னை விடுவித்து விடு. பவரோகத்திலிருந்து என்னை விடுவித்து விடு. இனி போதும் என்ற ஒரு பொருள்பட பராபரமே, இறைவா, எல்லையற்ற பரம்பொருளே, என் மீது கருணை கொள். இந்த ஏழை நெஞ்சம் என்பது பலவீனமாக துன்பப்பட்ட ஒரு பரிதாப நிலை. அதனால் மேலும் மேலும் நான் வருந்தி துன்பத்தின் மீது வெந்து கொண்டிருக்கிறேன். இந்த துன்ப நிலையிலிருந்து போதும் என்று இந்த ஆன்மா இறைவனிடத்தில் தன்னை ஒப்படைப்பதற்காக துடிக்கிறது. நான் இனிமேல் இந்த உலக இன்பங்களை நாட மாட்டேன், உன்னை அன்று வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் என்று அறுதியாக சொல்கின்ற ஒரு நிலை. இந்த ஒரு நிலை பதி பசு பாசம். இந்த பசு, இந்த பதி ஆகிய இறைவனிடத்தில் அந்த பாசத்திலிருந்து விடுபட்டு உன்னையே அடைய வேண்டும் என்கின்ற ஒரு துடிப்பினை இந்த ஒரு பராபர கண்ணி கூறுகிறது. இதை பற்றி இதே ஒரு அந்த நிலையற்ற நிலையை பற்றி அப்பர் பெருமான் பாடுறார். பத்தனாய் வாழ மாட்டேன் பாவியேன், பரவி வந்த சித்தத்துள் ஐவத்தீய செய்வினை பலவும் செய்ய மத்தொரு தயிரே போல் மறுக்கும் என் உள்ளம் தானும் அத்தனே அமரர் கோவே ஆரூர் முலட்டனீரேன்னு சொல்லிட்டு பாடுறார். அற்புதமான ஒரு பாடல். நான் உனக்கு பக்தனாக உனக்கு தொண்டனாக வாழாதவன், அதனால் பாவினாக உன்னை மறந்து வாழ்கின்ற ஒரு நிலை. மேலும் மேலும் நான் உடம்பு என்று நினைப்பது தான் பாவம். உன்னை தவிர்த்து எனக்கும் உனக்கும் உள்ள உறவை மறந்துவிட்டு நானே அனைத்தும், இந்த உடம்பே நான், இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருட்கள் அனைத்தும் எனக்கு சொந்தம், அதனால் நான் உன்னை மறந்து வாழ்கின்றேன். பரவி இந்த ஒரு நிலை இருக்கிறதுனால சித்தத்துள் தீய செய்வினை பலவும் செய்ய. ஒருத்தர் கிடையாது, ஐம்புலன்கள். அதுக்கு நான் என்னை விற்றுட்டேன், அதுக்கு என்ன அர்ப்பணம் கொடுத்துட்டேன். குத்தகை கொடுத்த மாதிரி நீ என்னென்னா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட இல்லை 5 பேர்கிட்ட கொடுத்துட்டேன். 5 பேரும் என்னை 5 விதமாக இழுக்கிறாங்க. எப்படின்னாக்கா மற்றொரு தயிர் போல. ஒருத்தர் மட்டும் கடைஞ்சாவே எப்படி இருக்கும், இதில் 5 பேர் என்னை கடையிறாங்க. கண்ணு இதை பார்க்கணுன்னு நினைக்குது, காது இதை கேட்கணும்னு நினைக்குது, வாய் இப்படி பேசணும்னு நினைக்குது, உடம்பு இதை பற்றி சிந்தனை பண்ணணும்னு நினைக்குது. இப்படி ஒவ்வொருத்தரும் என்னை ஒவ்வொரு பிச்சு எடுக்கிறாங்க. நம்ம நினச்சி பாருங்கள், இந்த கற்பனை பண்ணி பாருங்கள், நம்ம எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோன்றதை இந்த ஒரு அற்புதமான செய்யுள் நமக்கு விளக்குது. ஆனால் நம்ம இதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. அது என்ன எல்லாம் காலப்போக்கில் நடக்கும், பகவான் அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி கொடி தழுன்னு நம்ம போயிட்டே இருப்போம். ஸோ இந்த ஒரு நிலையை நாம் உணர்வது தான் நிலையாமை என்பது என்ன, நம்முடைய பரிதாப நிலை என்ன என்பதை இந்த ஒரு செய்யுள். நான் மாயத்தில் மாட்டிக்கிட்டேன், உடம்பே நான் என்ற ஒரு உணர்வை கொண்டு விட்டேன், அதனால் பொய்ப்பொருளை மெய்ப்பொருளாக நினைத்து கொண்டேன். இந்த பொய்ப்பொருள் இந்த ஒரு உடம்பு, அதை நான் மாட்டிக்கொண்டேன். இறைவா,
என்னை காத்தருள்வாய்ன்னு சொல்லிட்டு வேண்டுகிறார். இன்னொரு பாட்டு இதே மாதிரி சொல்கிறார். மாயத்தை அறிய மாட்டேன் மையல் கொள் மனத்தனாகி பெய்யொத்து கூகையானேன் பிஞ்சகா பிறப்புண்டு இல்லி நேயத்தால் நினைக்க மாட்டேன் நீதனேன் நீசனே நான் காயத்தை கழிக்க மாட்டேன் கடவுள் வீரட்ட நீரே. இந்த ஒரு மாயத்தை நான் உடம்புன்ற ஒரு எண்ணம் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல, உன்னை எப்படி மறந்தேன்னு எனக்கு தெரியல, அது கொள்ளாமல் மையல் கொண்டேன். இந்த உடம்பு மேலே ஆசை, மற்றவங்க மேலே ஆசை, பொருள் மேலே ஆசை, பேயொத்து கூகையானேன். இரவு நேரத்தில் ஆந்தை அது பாட்டு திரிஞ்சிட்டு இருக்கும். அந்த ஆந்தைக்கு பேய் பிடிச்சிச்சுனாக்கா அது எப்படி இருக்கும்? ஏற்கனவே அறியாமை இருள், இதில் பேய் மனசு. பிஞ்சகா பிறப்பிலி, இறைவா நீ தான் என்னுடைய தலைவன், காத்தருள் பிறப்பிலி. நான் உன்னை நேயத்தான் நினைக்க மாட்டேன், அன்போடு நினைக்கவில்லை. நீதனேன் அனாதை போன்று ஆகிவிட்டேன், நீசனேன் கடையுனுக்கும் கடையுனான ஒரு நிலையில் இருந்து விட்டேன். நான் காயத்தை கழிக்க மாட்டேன், எனக்கு இது போதும். இந்த உடலை நீக்கி கொள்ளத்துக்கு, அதாவது அந்த உடலை என்கிட்ட அபிமானத்தை நீக்கி கொள்வதற்கான துணிவும் என்கிட்ட இல்லை. இறைவா நீ என்னை ஆட்கொள்னு சொல்லி அந்த பாடலில் பிரார்த்தனையாக வைக்கிறார். ஸோ இந்த பாடல் மூலமாக எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம் புண்ணாக செய்ததினி போதும். இந்த உடம்பு என்கின்ற ஒரு எண்ணத்திலிருந்து நான் விடுபட வேண்டும், மனம் என்ற ஒரு நிலையிலிருந்து நான் விடுபட வேண்டும், அகங்காரம் அமகாரத்திலிருந்து விடுபட வேண்டும். அதன் மூலமாக நான் அனுபவித்து வருகின்ற துன்ப சூழலிருந்து நான் விடுபட வேண்டும். எனவே இறைவா உன்னையே நான் நினைக்க வேண்டும், உனக்காகவே நான் அருள் வாழ வேண்டும், அதற்கு கருணை கொள். எதை செய்தால் நான் உன்னை பெறுவேனோ அதை மட்டும் செய்வதற்கு அருள் செய் என்ற ஒரு பொருள்பட இந்த கன்னியை தாயுமானவர் அருளியிருக்கிறார். ஸோ இன்று நாம் 2 கன்னிகளை பார்த்தோம். கன்றினுக்கு செய்தா கனிந்திரங்கள் போல எனக்கு என்று இறங்குவாய் கருணை எந்தாய் பராபரமே. எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம் புண்ணாக செய்ததினி போதும் பராபரமே. அதோட மேலும் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். தன்னுடைய நிலை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி, ஆழி துரும்பெனவே அங்கும் இங்கும் உன் அடிமை பாடில் தெரிவதென்ன பாவம் பராபரமே. ஆழி துரும்பு, அங்கும் இங்கும். ஆழினாக்க கடலில் ஒரு துரும்பு இருக்குது, அது எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி நான் அங்கேயும் இங்கும் அலைஞ்சிட்டு இருக்கிறேன். உன்னுடைய அடிமை பாடில் தெரிவதென்ன பாவம் பராபரமே. அந்த பொருள்பட கண்ணியை அருள் இருக்கிறார். அதனுடைய பொருளை வருகின்ற வியாழக்கிழமை என்று பார்ப்போம். ஸோ இதன் மூலமாக மனம் நாம் இறைவனிடத்திலேயே அர்ப்பணம் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பொக்கிஷம். இந்த மனத்தை, இந்த உடலை, நம்முடைய செயல்களை, அனைத்து முக்கரணங்களையும் இறைவனுக்கென்றே ஆட்பட வேண்டும். அந்த ஒரு உறுதியை நாம் கை கொள்ள வேண்டும். அதற்கு ஒரே வழி, எது உண்மை எது பொய், எது நிலையானது நிலையற்றது என்ற ஒரு விவேகம். அந்த விவேக உணர்ச்சி, இறைவனை தவிர்த்து வேறு எதையும் நாடாத வைராகியம், இந்த 2ம் தான் வழி. இந்த 2ஐயும் நாம் பெற வேண்டும் என்ற ஒரு மறைமுகமாக இந்த கன்னிகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. எனவே நிலையற்றவற்றை நிலையற்றதாக சிந்தனை செய்து, நிலையற்றதை நிலையற்றது என்று உண்மையாகவே உணர்ந்து, அதன் மீது பற்றின்றி இறைவன் மீது மட்டுமே பற்று கொண்டு வாழ்வோம். அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு அருள் புரியட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்பணமஸ்து.